அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மீனம் ராசிக்காரங்க தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்களா இருக்காங்க. மெதுவாக நிதானமாக நிச்சயமாக வாழ போறாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க கடவுளை கண்மூடித்தனமா நம்புவாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது, நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. மீனம் ராசிக்கார நேயர்களே, நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கும் நினைச்சத அடைய விரும்புனா சரியான கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கிறது அவசியங்க. தவறானவர்களுடன் சேர்ந்தீங்கன்னா அது சேதத்தை ஏற்படுத்திடும். நல்லவர்களிடம் உதவி கேட்கறது நல்லது. கெட்டவர்களிடம் உதவி கேட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க. கெட்டவர்கள் உங்க வீட்டுல குடியேறி உங்கள் சொந்த நடவடிக்கைகள்ல தலையிடுவாங்க. அதனால யார உள்ள விடுறது, யார சேர்க்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல கெட்ட சக்தி இருந்தா விஷ்ணு பூஜை செய்யுங்க, பெருமாளை வழிபாடு செய்யுங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்யுங்க. வீட்டுல விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. தினமும் காலையில 108 தடவை, மாலையில 108 தடவை நாராயண மந்திரம் சொல்லுங்க. வீட்டுல திருஷ்டி, கண் திருஷ்டி, எதிரிகள் தொந்தரவு இருந்தா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி தீர்த்தத்தை வாங்கி வந்து அதை கொஞ்சம் தண்ணியில கலந்து வீடு முழுக்க தொளிச்சிருங்க. தினமும் காலையில 108 தடவை, மாலையில 108 தடவை ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. வீட்டுல விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் பண்ணுங்க. வியாழக்கிழமைகள்ல தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு தன்வந்திரி தேவதைய வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை சேவிங்க. கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நேராக வீட்டுக்குத்தான் வரணுங்க. உங்களுக்கு திருஷ்டி, உடல் சரியில்லை, அரிப்பு, ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா தயிர் தானம் பண்ணுங்க. தயிரை அபிஷேகத்துக்கு கொடுங்க. காப்பகங்களுக்கு தயிர் சாப்பாட்டுல கலந்து கொடுக்கணுங்க. கோவில்ல மணப்பள்ளியில தயிர் கொடுங்க. தயிர் சாதம் தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க. வியாழக்கிழமை சனிக்கிழமைகள்ல வீட்டுல பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியில கலந்து அதுல கொஞ்சம் பன்னீரையும் சந்தனத்தையும் கலந்து வீடு முழுக்க தொளிச்சிருங்க. தொளிக்கும் போது நாராயண மந்திரத்தை சொல்லி தொளிங்க. இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் 12 முறை சொல்லுங்க. இந்த பரிகாரத்தை குறைஞ்சபட்சம் 12 வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்க வீட்டுல எந்த ஒரு கெட்ட சத்தையும் அண்டவே அண்டாது. கண் திருஷ்டி, எதிரிகள், கோர்ட் கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் விலக வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நீங்கள் செய்த குற்றங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அப்படி மறையும்னு நினைச்சீங்கன்னா ஓம் ஸ்ரீ
ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா என்ற மந்திரத்தை தினமும் வீடுகளில் சொல்லுங்க. தினமும் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. வீட்டை இருளாக்க விடாதீங்க. வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இல்லைங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. கெட்ட வார்த்தைகளை சுத்தமாக தவிர்த்துடணுங்க. தொழிலில் பெரிய லாஸ், குடும்பத்தில் பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிந்திருந்தா பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி பசுவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பசுவுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலேயே பாக்கெட்லேயோ வாழை இலையிலையோ பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம் பச்சரிசி வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணுங்க. இதை செய்வதன் மூலமா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியில போயிருங்க. இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோதனைகளையும் வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த பதிவு மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான பதிவா இருக்குதுங்க. பதிவை பார்த்து முடிக்கும் போது வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியுங்க. மீனம் ராசிக்காரங்க தற்போது நிறைய குழப்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியான பாதையை பிடிக்க தவறுனா இன்னும் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால சரியான பாதையில பயணம் செய்யுங்க.
செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து பாக்கியத்தை கொடுக்க போறாருங்க. இதன் மூலமா குழப்பங்கள், பிரச்சனைகள், பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தெளிவு பிறக்குங்க. உங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே காணாம போயிருங்க. உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்குங்க. ஜென்ம சனியின் தாக்கம் இருந்தாலும் பணம் ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே குறைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பணம் ரீதியாக பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாதுங்க. மீனம் ராசிக்காரங்களே, நீங்க செஞ்ச தவறுகளை உணர்ந்து அவற்றை எப்படி திருத்திக்கிறது அப்படிங்கிற மனப்பான்மை உங்ககிட்ட இருந்தாவே போதுங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியுங்க. அலட்சியத்தினாலேயோ அவசர முடிவுகளாலேயோ கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லாத பயனாலேயோ நீங்க தவறான முடிவுகளை எடுக்க நேரிடுங்க. தவறான முடிவு எடுக்கும் போது ஆமா நான் தவறான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு உங்களுடைய மனப்பக்குவத்தின் மூலமா நீங்க திருந்திட்டீங்கன்னு வச்சுக்க, உங்க வாழ்க்கை உங்க எதிர்காலம் எல்லாம் அருமையா இருக்குங்க. வாழ்க்கைய சாதாரணமா நினைக்க வேண்டாங்க. இன்னைக்கு என்ன யோசிக்கிறீங்களோ, எதை கையில வைக்கிறீங்களோ, எதை பேசுறீங்களோ அதுதான் உங்க சந்ததி அனுபவிக்க போகுதுங்க. எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்குங்க. சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நீங்க செய்த செயல்களே காரணமா இருக்குங்க. நீங்க நல்லது நினைச்சு நல்லதை செயல்படுத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.